ஹலோ அண்ட் வெல்கம் டு த மேனேஜ்மெண்ட்ஸ் கிளப். ஸோ நமக்கு இப்போ எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு புது டைப்ஸில் கொஷின்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இந்த டைப் கொஷனை பேஸ் பண்ணி ஆல்ரெடி என்னென்ன புது கிராமர் கான்செப்ட்ஸ் இருக்குது, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கான்செப்ட்ஸ் இருக்குது, இதெல்லாமே நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை பேஸ் பண்ணி ஒரு மாக் டெஸ்ட் அப்படின்றது கிரியேட் பண்ணி அதை நம்ம லைவ் செஷனாக எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னும் நம்ம வந்து நிறைய கிராமர் கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் டெஸ்ட்டும் முதற்கொண்டு ரிவைஸ் பண்ணிட்டோம். அது மாதிரி புது கிராமர் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இன்னும் நம்ம இருக்கக்கூடிய பெண்டிங் டாபிக் பார்த்தீங்கன்னா பேராஜம்பிள்ஸ். ஸோ வர மண்டே, ஸோ மண்டேன்றது இன்னைக்கு என்ன டேட்டு? 3, ஓகே 4ஆம் தேதி. ஸோ 4th ஆகஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 6 PM to 7 PM பேராஜம்பிள்ஸ்ன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பேராஜம்பிள்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒன்று. அதுக்கு அடுத்ததுலேருந்து ஸோ டியூஸ்டேலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி மாக் செஷன்ஸ் போகும். 6 to 7 PM வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு போகும். அதே மாதிரி 7 to 8 PM அப்படின்றது மேக்ஸ்க்கு போகும். ஓகேவா? ஸோ இந்த மாக் செஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஷின்ஸ் இருக்கக்கூடிய பேட்டர்னாக எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகே ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா மினி மேரத்தான் வந்து ஆல்ரெடி வந்து வொக்காபுலரிக்காக போயிட்டு இருந்தது. ஸோ ரீசன்ஸ்க்காக நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மினி மேரத்தான் வந்து இந்த வீக்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த மாக் சீரீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இருக்க புது பேட்டர்ன் படி வொக்காபுலரியோட வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வொக்காபுலரி பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ் ஒன்று, ஆன்டோனிம்ஸ் ஒன்று, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஒன்று, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ஒன்று. ஸோ அட்லீஸ்ட் ஒரு கொஷினாவது நம்ம அதில் பார்க்கணும் ஈச் டைப்பில். அடுத்து எரஸ்பாட்டிக் வந்து மொத்தம் 3 பார்க்க போகிறோம். சென்டென்ஸ் இம்ப்ரூவ் 3, ஃபில்லப்ஸ் 4, வாய்ஸ் அண்ட் ஸ்பீச்சில் 1 இல்லைனா 2 டிபெண்டிங். ஸோ 25 கொஷின்ஸில் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வாய்ஸ் 1 இருந்தால் ஸ்பீச் 2 இருக்கும், ஸ்பீச் 2 இருந்தால் வாய்ஸ் 1 இருக்கும், அந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சி, அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். க்ளோஸ் டெஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக கேட்குறத விட அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 கொஷினில் ஒரு சில டைப் கொஷின்ஸ் எப்படி வருதுன்னா, இல்லை என்ன மாதிரியான ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸ் இது என்ன மாதிரி ஃப்ரேஸ் இல்லை என்ன மாதிரி கிளாஸ்னு ஒரு கொஷின் வருது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் நமக்கு வருது. சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம செஷன் எடுத்துட்டோம், யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம், அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 டைப்பையும் பேஸ் பண்ணி இப்போ நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் இந்த டைப்ஸ்லாம் நம்ம கொண்டு வருவோம். அதுதான் நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, டெய்லி 2 மாக் டெஸ்ட் போகலான்னாங்க. இனிஷியலாக வந்து இப்போ ஒரு மாக் டெஸ்ட் இப்போ எடுப்போம். ஏன்னா இது கொஷின் கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ இனிஷியலாக நான் ஒரு மாக் டெஸ்ட்டில் ஆரம்பிப்போம். பட் 1 or 2 டேஸில் பார்த்தீங்கன்னா 2 மாக் டெஸ்ட் நம்ம கொண்டு வர பார்ப்போம். ஓகே. அடுத்து மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நியூ டைப் கொஷின்ஸ் வந்து ரீசனிங்லையும் சரி மேக்ஸ்லையும் சரி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த வீக்கில் பார்த்தீங்கன்னா அதையும் பேஸ் பண்ணி நம்ம மாக் டெஸ்ட்டில் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அப்போ மாக் டெஸ்ட் வந்து ஆல்ரெடி பிவைக்யூ டெஸ்ட் சீரீஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில டைப்ஸ் எல்லாத்துமே இப்போ பழைய அவுடேட்டட் டைப்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நியூ டைப்ஸை ஆட் பண்ணி இந்த நியூ டைப்பை பேஸ் பண்ணால் நம்ம மாக் டெஸ்ட்டாக ஒன்று கொண்டு வருவோம். ஸோ அதை தான் இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் இப்போ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 வீக் வந்து நம்ம ஸ்ரீராம் சார் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஸ்ரீராம் சாருக்கு வந்து ஆக்சுவலாக குரூப் 2 ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ அதோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் அந்த கவுன்சிலிங் அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஸோ 1 வீக் கழிச்சு நம்ம ஜிஎஸ்க்கான அப்டேட்ன்றது நமக்கு கொடுப்போம். ஓகேவா? பட் இப்போதைக்கு ரெகுலராக இந்த ஹிஸ்ட்ரியில் பெண்டிங்காக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே ரெக்கார்டட் செஷன்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே. ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் டிஸ்கஷனுக்கான ஒரு குரூப்பும் இருக்கும், அப்டேட்ஸ்க்கான குரூப் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கேட்கலாம். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.